கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. நாங்கள் எங்களுடைய சுயமாய் உங்களை சந்திப்பதினாலே We are not meeting with our own desires. உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. It will never bring a blessing into your life. தேவனுடைய கிருபையோடும் With the grace of our God பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, உங்களோடு கூட பேசும்போதுதான் we are talking united with God. தேவனுடைய மகிமையை நீங்களும் பார்க்க முடியும், நாங்களும் உணர முடியும். After that only we can able to see God's glory in our life and your life. அதனால் நம் வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை மிக அவசியமாக இருக்கிறது. So in our life God's grace is very important. பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னமும் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. The presence of the Holy Spirit is also very important. அதனால் உங்களோடு கூட So with you, கர்த்தருடைய கிருபையும் God's grace பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னமும் and the presence of the Holy Spirit, நீடித்திருந்து கொண்டே இருக்கும். it is always with you. வாழ்நாள் முழுமையாய் உங்களோடு இருக்கும். Till the end of your days, it will be with you. உலகத்தின் முடிவு மட்டும் உங்களோடு இருக்கும். And we can also say, till the end of this earth, it will be with you. யார் நம்மை விட்டு கடந்து போனாலும் Whoever may goes out in our life, அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். God will never leave us. அப்பேற்பட்ட உன்னதமான தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். We are worshipping such a great God in our life. நேற்று நாம் ஜெபிக்கும்படி சொன்ன காரியத்திற்காக As we prayed for yesterday, நீங்கள் யாவரும் ஜெபித்திருப்பீர்கள். I'm believing you also prayed for the same. நிச்சயம் சீக்கிரமாக மாற்றங்களை தேவன் கொடுப்பார். Surely God will bring a changes in the war seasons. யுத்தத்துக்கு எழும்புகின்ற பெரிய தலைவருடைய மனதை கர்த்தர் மாற்றுவார். God will change the hearts of the world leaders who are coming up against the war. ஏனென்றால் நம் தேவன் உலகத்தை உண்டாக்கினவர். Because our God created this world. எல்லா வல்லரசு நாடுகளுக்கும் மேலானவர். He is greater than every powerful nations in the world. ஜெபிப்பதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு. We have an authority to pray to God. அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given that authority in your hand. தேவ ஜனங்கள் மூலமாக Through God's people, உலகத்தில் பல மாற்றங்களை தேவனால் கொடுக்க முடியும். God will bring a change into this world. அதனால் தொடர்ந்து ஜெபிப்போம். So let's pray continually. சீக்கிரமாக உலகத்தில் நல்ல பதிலை தேவன் கொடுக்கும்படியாக, Surely God will bring an answer for this war. சமாதான தேவன் இறங்கும்படியாக The God of peace shall come pass on. ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. It is a responsibility. இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக In this day also, let's meditate on God's லூக்கா word. எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் Luke chapter 9, 24ஆம் வசனம். verse 24. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். For whoever has a desire to keep his life will have it taken from him, but whoever gives up his life for me will keep it. ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன். A desire to keep his life. நாம் யாவரும் விரும்புவது, All we have a desire. நம்மை அதிகமாய் விரும்புவோம். We love ourselves. நாம் நன்றாய் இருக்க வேண்டும். We should be well. நாம் மற்றவரை விட மேன்மையாக இருக்க வேண்டும். We should be a greater than others. எல்லோருக்கும் முன்பாக நாம் உயர்ந்திருக்க வேண்டும் When comparing with others, we should be greater. என்று விரும்புவோம். We will have a desire. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, But the word says here, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். the one who has a desire to keep his life will have it taken from him. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். But whoever gives up his life because of me will keep it. அவருக்காக வாழும் பொழுது, We should live a life for God. அவருக்காக நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, When we are surrendering our lives to God, நம் வாழ்க்கையிலே in our life, எல்லாவற்றையும் ரட்சித்துக் கொள்ள முடியும். we can able to save everything in our life. எல்லாவற்றையும் ஜெயத்தை பெற முடியும். We can able to receive victory in life. அப்படியாகத்தான் வேதத்தில் பார்க்கின்ற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் வாழ்ந்தார்கள். We can able to see from the life of every godly people, they lived a sacrificial life. தானியேல் புத்தகத்தில் கூட பார்க்க முடியும். When you look at the book of Daniel, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து Shadrach, Meshach, Abednego were there. தங்களுடைய ஜீவனை விட Above of their own life, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தபடினாலே they have a zeal for God. அவர்கள் ஜீவனை ரட்சித்தது மாத்திரமல்ல, They not only saved their life, அவர்கள் மூலமாக through them, அந்த தேசத்தின் ராஜாவும் the king of the nation, அங்கிருக்கிற மக்கள் யாவரும் all the people of that nation, ஒரு மீட்பை பெற்றுக் கொண்டார்கள். they received a salvation. அவர்கள் தன் ஜீவனை பெரிதாக எண்ணவில்லை. They didn't consider their own life. ஜீவனை கொடுத்த தேவனை பெரிதாய் எண்ணினார்கள். They considered God who gave their own life for them. அவர்கள் நாட்களை விட Above of the days, நம்முடைய நாட்கள் we are in our days, விசேஷமானது. it is very special. ஏனென்றால் Because நமக்காக உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். Jesus came down for us. நமக்காக உலகத்தில் வாழ்ந்தார். He lived in this world for our sake. நமக்காக ஜீவனை கொடுத்தார். He
sacrificed his own life for ourselves. மூன்றாவது நாளில் உயிரோடு கூட எழுந்தார். On the third day, he rose up from the dead. இன்றைக்கு உயிருள்ளவராய் இருக்கிறபடியினாலே Today, he is living forever. நம்முடைய வாழ்வை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். We can surrender our life fully. அதனால் நஷ்டமடைவது கிடையாது. By doing that, we will never be put to shame. அனுதினமும் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுவோம். Daily, we should take the cross and follow him. அதனால் எந்த கஷ்டமும் கிடையாது. By doing that, it will never create a difficulty in our life. நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் கடமையெல்லாம் செய்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Yes, it is our responsibility to take care of our family. தேவனை பின்பற்றி போகும்போது But when we follow God, எந்த தேவ மனுஷனும் whoever it is, கடமையிலே உண்மையாய் இருப்பார்கள். he will be truthful to his responsibility. தேவன் நமக்கு நல்ல வழிகளையே கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். God is leading us in all good ways only. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, நம்முடைய வாழ்வை பெரிதாய் எண்ணாதபடிக்கு we will not consider our own life. தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். The life we live for God, தேவனுக்காக நம் ஜீவனை ஒப்பு கொடுப்போம். the heart we give to God. அதனால் நாம் மீட்கப்படுவோம். Through that we will be saved, நம் மூலமாய் அநேகர் மீட்கப்படுவார்கள். and through us many will be saved. அந்த அனுபவம் In that experience, சிறந்த அனுபவம். that is a great experience. அந்த அனுபவம் That experience, மேன்மையான அனுபவம். it is a high level of experience. தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக, It is the will of God. தேவனுடைய எண்ணத்துக்குள்ளாக It is the thinking of God. வாழ்வதும் We live, நம் வாழ்க்கை முழுமையை கொடுப்பதும் we surrender our life to உலகத்தில் God. பெரிய பாக்கியம். It is a great blessing. அந்த ஆழமான அனுபவத்துக்குள்ளாக போக When we walk in the deep நம்ம experience, எப்ப கொடுப்போமா? surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for every word you speak, Lord. விசேஷமாக இந்த நாட்களிலே Especially in these days, நாட்களை எண்ணாதபடிக்கு, we will not consider the days. மாதங்களை எண்ணாதபடிக்கு, We will not look at the months. வருஷங்களை எண்ணாதபடிக்கு, We will not look at the years. காலங்களை எண்ணாதபடிக்கு, We will not look at the seasons. தேவ சத்தியத்தின் பிரகாரமாய் வாழ As we live according to the word of எங்களை God, ஒப்பு கொடுக்கிறோம். I am surrendering எங்கள் myself. வாழ்க்கை முழுமையாக In our entire life, ஒப்பு கொடுக்கிறோம். we are surrendering, Lord. அதனால் நஷ்டப்பட்டு போக மாட்டோம். Through that, we'll never be put to தோற்று போக shame. மாட்டோம். We'll never be defeated. வெற்றி அடைவோம். We will be victorious. அதிசயத்தை பார்ப்போம். We will see your wonders. ரீகாபல சந்தரப Oh, we thank you, சுகத்தை பெற்றுக்கொள்வோம். We will receive health. சமாதானத்தை We பெற்றுக்கொள்வோம். will receive peace. அற்புதங்களை வாழ்க்கையில் செய்ய போவதற்கு ஸ்தோத்திரம். Thank you for doing wonders in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.